வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஆரோக்கிய பதிவுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சங்குப்பூவ பத்தின நிறைய விஷயங்கள தான் பார்க்க போறோம். இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலையில இருந்து கால் வரைக்குமே நிறைய அற்புதங்கள செய்துட்டு இருக்குங்க. அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சங்குப்பூ பிடிக்குமா? நீங்க சங்குப்பூ சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சங்குப்பூ பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய ஒரு பூ தாங்க. இந்த பூவ கொஞ்சம் எடுத்து நம்ம வெந்நீர்ல போட்டு கொதிய வச்சோம்னா, தானாவே நிறம் மாறிடும். ஸோ இது நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் கலருக்கு பதிலா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய அன்றாட உணவுகள்ல இந்த சங்குப்பூவ நம்ம சேர்த்துட்டு வரும்பொழுது, ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குதுங்க. அத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா, அஜீரணம், மலச்சிக்கல், தொண்டை புண், தோல் நோய்கள், கண் நோய்கள், காசநோய் சுரப்பிகள், அம்னீஷியா மற்றும் எரியக்கூடிய உணர்வு, கழுத்து நோய், தொழுநோய், யானைக்கால் நோய், மூட்டு வலி, மூச்சுக்குழாய், அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல், காசநோய் இது போல் நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குது. ஸோ இதனுடைய நன்மைகளை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த நோய்கள் இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து நீங்கள் சங்குப்பூவை எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய வெளியில் மருந்துகளை எடுத்துக்கிறத விட இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இது எல்லாமே க்யூர் ஆகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெகுலராக செய்யும் பொழுது அதற்கான பலன்களை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். ஸோ இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா முதல்ல பெனிஃபிட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சங்குப்பூ நம்ம சாப்பிட்றதுனால மூளையில் இருக்கக்கூடிய அசிடைலொகோலின் அப்படின்ற வேதிப்பொருளுடைய அளவை அதிகரித்து கொடுக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய உயர் அசிடைல்கொலின் அளவுகள் வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு இந்த சங்குப்பூவை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புற்றுநோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இதுக்கிட்ட நிறையவே இருக்குங்க. என்னது சங்குப்பூவில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்காம். அதனால் இந்த சங்குப்பூவை தேநீராக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதில் ஒரு முக்கிய பங்கை இது எடுத்துக்குது. ஸோ புற்றுநோய் செல்களுக்குள்ளே நுழைந்து அவற்றினுடைய வளர்ச்சியை தடுக்குது. அதனால் கண்டிப்பாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த தேநீரை எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. ஸோ பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் சின்னதிலே தடுத்தடலாம். அடுத்ததாக அலர்ஜியினுடைய எதிர்ப்பு பண்புகளாக இது செயல்படுது. ஏன்னா சங்குப்பூ டீயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கலாம். எதனால் வீங்குது அப்படின்னே தெரியாது. திடீர்னு மூஞ்செல்லாம் வீங்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் உடலில் இருக்கக்கூடிய வலி போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்க காயங்கள் ஏற்படும் பொழுது தலைவலியால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த சங்குப்பூ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த சங்குப்பூ பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரெஷர் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை எல்லாம் அதிகமாக எடுத்துக்காமல் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூவை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சங்குப்பூவை நீங்கள் தேநீராக்கி எடுத்துக்கும் பொழுதோ அல்லது உணவில் ஏதாவது ஒரு வகையில் இந்த சங்குப்பூவை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதோ உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்ததான் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ சங்குப்பூ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபேஷியல் பண்ணுறாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இயற்கையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சருமம் ரொம்ப பொலிவை ஏற்படுத்துது. ஏன்னா சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இது தோல் பார்த்திங்கன்னா வயதான செயல்முறையை மெதுவாக்கி கொடுக்கும். முன்கூட்டியே வரக்கூடிய வயது முதிர்வை தடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த சங்குப்பூவுக்கு இருக்குது. உங்கள் வீட்டில் சங்குப்பூ வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது சங்குப்பூ இருக்கா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சங்குப்பூ ஒரு வாஸ்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. லக்ஷ்மி கடாட்சியம் நிறைந்த ஒரு பொருள். அதனால் உங்களுக்கு செல்வ செழிப்புகள் ஏற்படும் அப்படின்றது உண்டு. அதை தாண்டி ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை இந்த சங்குப்பூ பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ முடி வளர்ச்சிக்காக முடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த சங்குப்பூவை நம்ம பயன்படுத்தலாம். சங்குப்பூ பார்த்திங்கன்னா அந்த மயிர் கால்களுக்கெல்லாம் ஊட்டம் அளிக்கும். அதனால் முடியினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். முடி உதிர்வை தடுக்கும். அந்த முடி ஸ்ட்ரென்த் இல்லாமல் கட் ஆகிறது, முடி நரைக்கிறது இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூவை ஷாம்புகளாகவோ கண்டிஷ்னர்களாகவோ தயாரிக்கிறதுல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதே போல் இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. சங்குப்பூவை தேநீராக்கி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள்
வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து தளர்த்தி கொடுத்து செரிமானத்திற்கு வந்து உதவி செய்யுது. இது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்குது. அதனால் குழந்தைகளுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ அல்லது செரிமான பிரச்சனைகளோ ஏற்படாமல் இருக்கும். அதனால் உங்கள் வீட்லேயும் இருக்குன்னா நீங்கள் தினசரி பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவை வந்து சீராக்குது. இந்த காலகட்டத்தில் சர்க்கரை ப்ரெஷர் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சர்க்கரை நோய்க்கு எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மருந்து மாத்திரை தான். அதை தாண்டி இந்த சங்குப்பூவை நீங்கள் தேநீராக்கி எடுத்துக்கும் பொழுது நீரிழிவு மேலாண்மைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து உறிஞ்சி ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இந்த மருந்தோடு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரமாக வந்து சரியாக போகும். இந்த சங்குப்பூவை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது எடை குறைப்பானது ஏற்படுங்க. சங்குப்பூ டீயில் வந்து காஃபைன் இல்லாமல் இருக்கிறதுனால இது 0% வந்து கார்போஹைட்ரேட்டுகளோடு இருக்குது. மேலும் கொழுப்புகளும் வந்து கிடையாது. ஸோ உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு டயட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த ஒரு பானத்தை நீங்கள் சிறந்த முறையில் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு கழிவுகள் வந்து வெளியேற்றி குடலில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ சுத்தப்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாமல் பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இதனால் அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்றதையும் நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். இப்படி இருந்தோம் அப்படின்னா வேகமாக நம்மளுடைய எடையை வந்து குறைச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்களில் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா கண்ணினுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து அதிகரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சங்குப்பூ டீயில் அதாவது ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் கொலாஜன் வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்து சருமத்தினுடைய நெகிழ்ச்சித்தன்மையை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஒரு கப்பு வெதுவெதுப்பான ப்ளூ டீயை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் கழிவுகள் எல்லாமே வந்து முறையாக வெளியேற்றப்பட்டுரும். வயிறு, கல்லீரல், சிறுநீரகம் இப்படி எல்லாமே வந்து சுத்தமாயிடுங்க. ஸோ உடலுடைய உள்ளுறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சருமமும் வந்து கூடுதலான பளபளப்புகளை வந்து எடுத்துக்கும். ஸோ வெளிப்புறத்தில் நம்ம என்ன தான் வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணாலுமே கூட உட்புறத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய முகமே வந்து காட்டி கொடுத்துடும். இந்த ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் அமிலம் மற்றும் ஃபினாலி அமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இது ஆன்டி ஹைப்பர் கிளைசெமிக் விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இன்சுலினுடைய சுரப்பை வந்து மேம்படுத்தி கொடுக்குதுங்க. சரியான அளவு குளுக்கோஸ் உடலில் வந்து வளர்ச்சித மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அதோடு இந்த டீ குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து சர்க்கரையை வந்து அதிகமாக வந்து உறிஞ்சுவதை வந்து தடுக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் சரியாக போகும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா ப்ளூ டீயில் தான் வலுவான பயோஃப்ளனாய்டுகள் சேர்மங்கள் வந்து இருக்குது. இது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா அதிகரித்து ஆக்சிஜனேற்றியாக வந்து செயல்படுது. இந்த ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய புரோத்தோசயானின் கண் பார்வை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடனேட்டியாக செயல்படுது. மேலும் ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்பு வலி நிவாரணியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண் தொற்று நோய்கள், கண்ணில் ஏற்படக்கூடிய அசௌகரியம், கண் சிவக்கிறது, வீக்கமடைகிறது இது எல்லாத்தையுமே குறைச்சி பார்வை செல்கள், திசுக்களுடைய எல்லா விதமான சிக்கலான நுண்குழாய்களை நோக்கி இரத்த ஓட்டத்தை வந்து நல்லா பராமரிக்கும். ஸோ இரத்த ஓட்டம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விழித்திரையில் கார்னியா, லென்ஸு இது எல்லாமே வந்து குணப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இது போல் செரிமானத்தையும் நமக்கு சரிவர செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு கப் சங்குப்பூ டீ அதாவது ப்ளூ டீ சொல்லக்கூடிய இந்த ஒரு டீயை எடுத்துக்கிறது உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையும் வெளிவேற்றி உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே போல் தான் சுவாச கோளாறுகள் இருக்கக்கூடியவங்களும் இதை எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ டீ வந்து எடுத்துக்கும் பொழுது சுவாச கோளாறுகள், சளி மற்றும் இருமலுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும். இந்த சங்குப்பூவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நுரையீரலில் ஏற்படக்கூடிய எரிச்சலை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அன்றாடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் வந்து எப்போதுமே வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்.
ஸோ இந்த பதிவில் சங்குப்பூவை என்ன மாதிரியான சத்துக்கள் பெற்றிருக்கு, என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது, மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய ஆரோக்கிய சம்மந்தமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்ய இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இனி தொடர்ந்து நிறைய ஆரோக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம்.